ஸோ அனைவருக்கும் மதிய வணக்கம். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீதாராமன் சாருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ். எதுக்குன்னா ஒரு ஷார்ட் டைமில் வந்து ஒரு அவேர்னஸ் ஒரு டாக் கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஸோ இப்போ உள்ள இந்த ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்குள்ள ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை உங்களுடைய மனசில் உள்ள சந்தேகங்கள், ஏன்னா மீடியாவில் கொடுக்கக்கூடிய ஒரு ஹைப்னால் மக்களிடையே வந்து பல்வேறு விதமான ஒரு மன உறுத்தல்கள், மன அச்சம் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த கோவிட் எப்படி இருக்குது சார், உண்மையான சுச்சுவேஷன் என்ன, இப்போ உள்ள ஓமைக்ரான் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சின்ன ஒரு ஷார்ட்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் நான் பேசிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓமைக்ரான் அப்படிங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் ஒரு மியூட்டேஷன் வைரஸ் தான். ரெண்டாவது விஷயம், இந்த கொரோனா அப்படிங்கிறது இந்த வருடத்தோடையோ இல்லை இந்த மாதத்தோடோ முடிகிற விஷயம் கிடையவே கிடையாது. ஸோ ஈச் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வைரஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு ஓமைக்ரான்பாங்க, நாளைக்கு இன்னொரு 2 மாதம் இல்லை 3 மாதம் கழிச்சு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வைரஸ் வந்துட்டு தான் இருக்கும். சார் அப்போ எல்லாத்துக்கும் நம்ம கண்டு பயப்படணுமா அப்படின்னா கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல் விஷயம், அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 வேக்சினேஷன் கண்டிப்பாக எல்லோரும் போட்டிருக்கணும். சார் நான்லாம் 2 வேக்சினேஷன் போட்டிருக்கேன், அப்புறம் எனக்கு எதுக்கு சார் நான் பயம், நான் ஜாலியாக போகலாமா அப்படின்னா, என்றைக்கு இந்தியாவில் உள்ள அனைவரும் 2 வேக்சினேஷன் போடுறாங்களோ அன்றைக்கி தான் நம்ம வந்து நார்மலாக வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு வரும். ஸோ அது வரைக்கும் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அந்த இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஏன் இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வைரஸ் வரும்போது நமக்கும் பாதிப்பு ஏன் வருது அப்படின்னா அவங்க மூலியமாக தான் வருது, நம்ம மூலியமாக அவங்கள்ட்ட போகவே இல்லை. ஏன்னா நீங்கள் 2 வேக்சினேஷன் போட்டதுனால யூ ஹேவ் எ சேஃப்டி காட். பட் யாருக்கு அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா யார் வேக்சினேஷன் போடலையோ அவங்க தான் அந்த வைரஸை கேரி பண்ணிட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ என்றைக்கு வந்து எல்லோரும் டபுள் வேக்சினேஷன் போடுறாங்களோ தட்ஸ் த எண்ட் ஃபார் திஸ் கோவிட். ஸோ அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன சார் வந்தால் என்ன பண்ணணும்னா, தயவு செய்து பழைய கோவிட் மாதிரி பேனிக் ஆகாதீங்க. உடனே போய் டெஸ்ட் பண்ணணுமா, கிடையவே கிடையாது. ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நார்மல் ஒரு ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். ஒரு 3 days 4 days 5 days சிம்டம் ரொம்ப மோசமானால் ஒழிய பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இஃப் யூ ஆர் டபுளி வேக்சினேட்டட், 2 வேக்சினேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யூ ஆர் 100% சேஃப். இன்றைக்கி இல்லை, எந்த ஒரு நாளைக்கு ஒரு ஓமைக்ரான் இல்லை, நாளைக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வைரஸ் வந்தாலும் யூ ஆர் 100% சேஃப். ஸோ அதுக்குன்னு நான் உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ண வேணாம், பயப்பட வேணான்னு சொல்ல, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சிம்பிள் ட்ரீட்மெண்ட், ஒரு இப்போ வல்லது வந்து ஒரு காமன் ஃப்ளூ மாதிரி தான். இந்த ஓமைக்ரான் அப்படிங்கிறது ஒரு காமன் ஃப்ளூ மாதிரி தான். அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு மினிமல் ஆன்டிபயோட்டிக் வித் கால்பால் வித் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். ஸோ ஒவ்வொரு ரெஸ்பிரேட்டரி டேக் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பாதிப்பு வரும். எல்லாருக்கும் வெறும் கால்பால் 650 மட்டும் கொடுக்க முடியாது. ஒரு சில பேருக்கு தலையில் பாதிப்பு வரலாம், அதாவது அதோடைய தாக்கம் இருக்கும். ஒரு சில பேருக்கு காதில் வலி வரும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதை சிம்டமேட்டிக்காக அதை மட்டும் சரி செஞ்சால் போதும். ஸோ திருப்பி நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, பேனிக் ஆகாதீங்க. உடனே போய் நான் வந்து கோவிட் டெஸ்ட் பண்ணணுமா, இது பண்ணணுமா, தேவையே இல்லை. அதனால் இங்கே உள்ளவங்களுக்கு எல்லோரும் சார் ஒருத்தவங்களுக்கு வந்தால் எல்லாருக்குமே வந்துடுமே சார், நான் ஐ எம் லிவிங் இன் ஏ வெரி க்ளோஸ்டு கம்யூனிட்டி, ஸோ தட்ஸ் த பேனிக் விஷயம். சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் மூலியமாக வெளி உலகத்தோட கான்டாக்டில் தான் இருக்கும். அப்படி வரணும் அப்படின்னு தான் வந்து தான் ஆகும். So it's going to be there in each and every part of the person, and each and everyone will be affected in any part of the day. இன்றைக்கி இல்லைனாலும் நான் சொன்ன மாதிரி என்றைக்கு இந்தியாவில் வந்து எல்லாரும் வேக்சினேஷன் போட முடிகிற வரைக்கும் அந்த வைரஸ்னால நம்ம பாதிப்பு வரதான் போகிறோம். ஒன்லி திங், பி கேர்ஃபுல். வெளியே போயிட்டு வரோம்னா நான் அன்றைக்கி சொன்ன ப்ரிகாஷன்ஸ் தான். கையை கழுவுங்க, காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க. வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸை கைட்டி போட்டு துவச்சிட்டு, அதேமாதிரி அந்த சேம் ப்ரிகாஷன்ஸ் டு பி ஃபாலோட். தட்ஸ் த ஒன்லி திங் டு பி எம்ஃபசைஸ்ட். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப போதும். பூஸ்டர் டோஸ், இதுதான் ஓமைக்ரான் பற்றி. ஸோ நெக்ஸ்ட்டு கம்ஸ் தி பூஸ்டர் டோஸ். எல்லாருடைய எண்ணத்துலேயும் சார் எங்களுக்கெல்லாம் மெசேஜ் வந்திருக்கு, இந்த பூஸ்டர் டோஸ் பற்றி போடணுமா அப்படின்னா, சார் பூஸ்டர் டோஸ் யார் போடணும் அப்படின்னா 2 வேக்சினேஷன் முடித்தவங்க,
270 நாள், அதாவது எப்படின்னா நீங்கள் 2வது டோஸ் போட்டதுலேருந்து 270 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பூஸ்டர் டோஸ் போட்டுக்கலாம். யார் யார் போட்டுக்கலாம் அப்படின்னா, நவ் த கவர்மெண்ட் ஹஸ் இப்போ ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அண்ட் எபவ் 60 இயர்ஸ் உள்ளவங்க இந்த பூஸ்டர் டோஸ் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் இஃப் யூ நீட், நான் வந்து வெளியில் போகணும், நான் வந்து ட்ராவல் பண்ணணும், எனக்கு கான்டாக்ட் இன்னொரு 6 months ட்ராவலில் இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பூஸ்டர் டோஸ் எடுத்துங்க. இல்லைன்னா சேம் ப்ரிகாஷன்ஸ் டு பி ஃபாலோட். இந்த பூஸ்டர் டோஸ் போடுறதுனால எனக்கு கண்டிப்பாக கொரோனா வராதா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதையும் சொல்லிடுறேன், இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி an additional பூஸ்டர். இது போடுறதுனால கண்டிப்பாக ஐ எம் வெரி சேஃப் அப்படின்னு அர்த்தமே கிடையாது. த சேம் திங் இஸ் கோயிங் டு பி ரிப்பீட்டட். அன்றைக்கி போட்ட ஃபஸ்ட்டு டோஸ் அண்ட் செகண்ட் டோஸ் மாதிரி திருப்பி பூஸ்டரில் ஃபஸ்ட் டோஸ் அண்ட் செகண்ட் டோஸ் போட போகிறீங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி தான் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் நான் வெளியே ட்ராவல் பண்ணணும், நாளைக்கு வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு நீ பூஸ்டர் டோஸ் போட்டுனா தான் வெளியே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சர்டிஃபிகேட் கேட்பான் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டுங்க. அதுதான் அந்த பூஸ்டர் டோஸ் பொறுத்திருக்கு. ஸோ பூஸ்டர் டோஸ்னால என்ன பெனிஃபிட்ஸ்? த சேம் பெனிஃபிட்ஸ் வாட் 2 டோஸ் போட்டவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கோ அதே தான் பூஸ்டர் டோஸ் போட்டவங்களுக்கு கிடைக்க போகுது. எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. சார் 2 டோஸ் போட்டு 1 வருஷம் ஆகிடுச்சு சார், அதோடைய உடம்புல இன்னும் அந்த இருக்குமா, அந்த ஆன்டிபாடி உடம்புல இருக்குமா, அந்த பூஸ்டர் டோஸ் போட்டால் தான் புதுசாக ஆன்டிபாடி வருமா? கிடையவே கிடையாது. ஒன்ஸ் an antibody is being developed in the body அப்படின்னா அது வாழ்நாள் முழுக்க அந்த ஆன்டிபாடி இருக்கும். புரியுதுங்களா? சும்மா இப்போ உள்ள மீடியாவில் கொடுக்கக்கூடிய ஹைப்னாலையும் இதனாலையும் எந்த ஒரு ஆதாயத்தையும் தேவைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. சயின்ஸ் அப்படிங்கிறது ரியாலிட்டி. நான் சொல்லலை அப்படின்னாலும் உங்கள் புக்ஸில் எடுத்து படிச்சுக்கிட்டு தான் தெரியும். ஆன்டிபாடி அப்படிங்கிறது உடம்புல இருக்க தான் போகுது. மேபி த டைட்டர் லெவல் வுட் ஹவ் பீன் கம் டவுன், பட் அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா அந்த அளவு குறைஞ்சிருக்கலாம், ஆனால் சுத்தமாக உங்கள் உடம்புலேருந்து அந்த ஆன்டிபாடி அழிக்கப்பட முடியாது. ஸோ மினிமல் கொஞ்சம் ஆன்டிபாடி இருந்தாலும் போதும் இப்போ உள்ள வைரஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் உண்மை. அப்படின்னா சார் நீங்கள் பூஸ்டர் டோஸே போட வேணாம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லலை. நேரங்கள் வரும்போது, வாய்ப்புகள் வரும்போது நம்ம முட்டி மோதிக்கொண்டு அவசரப்பட்டு ஒரு பயந்து உடனே போய் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் நல்லா ஆன பிறகு எங்கே பார்த்தாலும் ரொம்ப மோசமாக இருக்கிறனால பிரச்சனைகள் கொஞ்சம் சுமூகம் ஆன பிறகு நம்ம போய் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இல்லை ஒரு சில பேர் நான் உடனே போட்டு ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் அப் டு யூ டு டேக் த டெசிஷன். பட் வேறெவர் யூ கோ, இன்றைக்கி வைரஸ் ப்ரிவேலண்ட் அதிகமாக தான் இருக்குது. ஐ வில் சே 1 out of 2 இஸ் பிகமிங் பாசிட்டிவ். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு யாருக்கோ ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா நான் உடனே பேனிக் ஆகி நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் திருப்பியும் சொல்கிறேன் கிடையவே கிடையாது. சிம்டமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், பயப்படாதீங்க, ரெஸ்ட் எடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. உங்கள் உடம்பை சிம்பிள், நம்ம ஒரு ஃபீவர் வந்தால், ஒரு காமன் கோல்டு வந்தால் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுமோ அதை மாதிரி மேனேஜ் பண்ணால் போதும். ஸோ ஒன்லி சஜஷன் இன்றைக்கி டேக் ஹோம் நான் ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொல்லுவேன்னா, ட்ரை டு ப்ரொமோட் தி வேக்சினேஷன். உங்கள் ஃபேமிலியிலே யாராவது ஒருத்தவங்க வேக்சின் போடாமே இருப்பாங்க, பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வேக்சினேஷனை ப்ரொமோட் பண்ணுங்கள். அவன் வேக்சினேஷன் போட்டால் தான் நாளைக்கு நம்ம வந்து ஜாலியாக வெளியே போக முடியும். அந்த சூழ்நிலையை என்றைக்கு நம்ம உருவாக்குறோமோ அன்றைக்கி தான் நம்ம கொரோனாவை இந்தியாவிலேருந்து ஒழிக்க முடியும். அதுக்கு வி ஹாவ் டு ஜாயின் ஹேண்ட்ஸ். நான் ஒருத்தவனாலேயோ ஒரு கேம்பெயின் பண்ணுறதுனாலையோ கவர்மெண்ட் வீடு வீடாக போய் தேடுறதுனாலும் கிடையவே கிடையாது. இன்றைக்கும் ஸ்டில் 50 to 40% ஆஃப் தி பாப்புலேஷனில் வேக்சின் ஒரு டோஸ் கூட போடாமல் இருக்கான். சார் எனக்கு எப்படி சார் தெரியும்? எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே போட்டுட்டாங்க. கண்டிப்பாக யூ வில் கம் அக்ராஸ் அட்லீஸ்ட் 1% உங்கள் வாழ்க்கையில் தினம் ஒருத்தனை மீட் பண்ணுவீங்க, வேக்சின் போடாமல் சுற்றிட்டு இருப்பான். அவனை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள். ப்ரொமோட்னா இது வந்து நான் ஒரு பேராசை, ஒரு சுயநலத்தில் தான் ப்ரொமோட் பண்ண சொல்கிறேன். நீங்கள் என்றைக்கு இந்தியாவில் நான் ஃப்ரீயாக போகலாம், ஒரு ஜாலியாக இன்றைக்கி எப்படி வந்து ஃப்ரீயாக போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும்னா அட்லீஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஷுட் ஹவ் டேக்கன் 2 doses ஆஃப் வேக்சினேஷன். ஸோ தட்ஸ் த ஒன்லி திங் வாட் ஆஸ் அ டாக்டர் ஒரு இதுவாக நான் என்னுடைய சைடில் ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஒரு ஹம்பிள் அட்வைஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன், வேக்சினேஷனை நம்ம தான் இது பண்ணணும். கவர்மெண்ட்டோ யாரோ ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு கேம்பெயின் மாதிரி தான் போகும். அதனால் நம்மளுக்கு ஒன்றுமே இதாகாது. ஸோ இதுதான் இந்த கோவிடோடைய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். ஸோ இஃப் எனி டவுட்ஸ் ஐ எம் ரெடி டு ஆன்சர். அண்ட் ரிகேர்டிங் தி பூஸ்டர் டோஸ்,
இப்போ என்ன அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க சுமார் அப்ராக்சிமேட்லி? ஸோ டைம் கொடுத்தாங்கன்னா, ஸோ ஐ கான் அஷ்யூர், நான் அஷூரன்ஸ் கொடுக்கல. இப்போ கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித் ஹெல்ப் ஆஃப் டாக்டர்ஸ் ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில் போய் நீங்கள் வந்து டோஸ் அங்கேயே போய் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துட்டுருக்கு. ஸோ இஃப் யூ வெயிட் ஃபார் ஏ மினிமல் ஒரு மேபி ஒரு 10 or 15 days, ஐ கேன் ஜஸ்ட் ஸ்பீக் வித் தி கன்சர்ன் பர்சன்ஸ். அவங்கள இங்கேயே வர சொல்லி ஒரு கேம்ப் மாதிரி நடத்தி இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் பூஸ்டர் டோஸ் போடலாம். பட் ஒன்லி திங், நீங்கள் உங்கள் அந்த செகண்ட் டோஸ் முடித்து 270 days ஆகிருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் போட முடியும். அது இல்லை, அந்த இது ஆகலை அப்படின்னா நம்ம போட முடியாது. போடலாம், அது என்னென்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வராது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பார்ப்போம். நான் அதை வந்து அஷூரன்ஸாக கொடுக்கல. இஃப் யூ பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட், இங்கே உள்ளவங்க வந்து வெயிட் பண்ணுறோம் சார், பொங்கல் முடிஞ்சு நிதானமாக எல்லோரும் போட்டுக்கலாம், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா நான் ஏற்பாடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நியரஸ்ட் பிஎஸ்சி எங்கெல்லாம் பூஸ்டர் டோஸ் எல்லா இடத்துலையும் போடுறாங்கன்னு நினைக்கிறேன், அங்கெல்லாம் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணுன்னா தாராளமாக கேளுங்க, நான் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். குட் மார்னிங் டாக்டர். இப்போ பூஸ்டர் டோஸ் வந்து ஒரு டோஸா 2 டோஸா? 2 டோஸ். 2 டோஸ் உண்டு. அப்புறம் இன்னும் ஒரு டவுட்டு, இப்போ ஃபஸ்ட்டு டோஸ் செகண்ட் டோஸ் வந்து கோவிஷீல்டு போட்டுட்டோம், இப்போ பூஸ்டரும் அதே தானே? கண்டிப்பாக அதே தான். ஓகே. இப்போ எனக்கு வந்து 56 years ஆகுது. இப்போ நான் மார்ச் 1 போட்டுட்டேன், ஏப்ரல் 1 போட்டுட்டேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 270 days ஆயிடுச்சு. ஆமாம், ஆயிடுச்சு, போடலாம். இல்லை இப்போ அந்த ஏஜ் நீங்கள் சொன்னீங்களா 60 தான் கொஞ்சம். இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா போட்டுக்கலாம். பட் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு 60 years and above அப்படின்னு சொல்லிருக்கான். ஓகே, நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டோஸ் நம்ம எப்படி போட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து நான் மெட்வேல இருக்கும்போது போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இல்லை நான் சென்னையில் சென்னையில் போட்டேன். அப்போ போட்டுட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம எஸ்எம்எஸ் வருது சென்னை கார்பரேஷன்லேருந்து எனக்கு வந்தது. அப்போ நீங்கள் அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். நத்திங் டு ஒரி அபவுட் இட். சரி டாக்டர், தேங்க்யூ டாக்டர். நான் மெட்வேல செகண்ட் டோஸ் போட்டேன் ஏப்ரலில். ரொம்ப சேஸ் பண்ணி அவங்க அப்டேட்டே பண்ணலை. ஸோ அப்புறம் சர்டிஃபிகேட்காக நான் மேனேஜ் பண்ணி அப்டேட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். எனக்கு 270 days ஏப்ரல்லேருந்து ஆகிடுது. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ சர்டிஃபிகேட்டில் உங்கள் டேட் என்ன சார் இருக்குது? அது ஏதோ ஜூலையோ என்னவோ இருக்குது. அப்படி இருந்தாலும் 270 days ஆயிருக்குமே. ஜூன் ஜூலை இந்த மார்ச் தான் வருது எனக்கு அந்த சர்டிஃபிகேட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வேக்சின் போட்டுக்கலாம். பட் உங்கள் சர்டிஃபிகேட் அப்டேஷன் வந்து அந்த மார்ச்லேருந்து எப்போ 270 days ஆகுதோ அப்போ தான் அது என்ட்ரி ஆகும். வேற ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே, நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? பட் என்னோட கன்சர்ன் ஐ கேன் டேக். எஸ், ஃபார் யுவர் சேஃப்டி அண்ட் கன்சர்ன் யூ கேன் டேக் த பூஸ்டர் டோஸ். பட் ஒன்லி திங், ஆஸ் பர் த சர்டிஃபிகேட் ஒன்லி மார்ச்சுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தட் இஸ் ஃபைன். அது ஒரு கொஸ்டின். தேங்க்யூ. We'll wait sir till you say whenever. Sure sir, நான் ட்ரை பண்ணுறேன். அதான் சொன்னேன், நான் வந்து என்னுடைய மேக்ஸிமம் லெவல் நான் ட்ரை பண்ணி கொடுக்குறேன். இஃப் ஐ எம் ஏபிள் டு டூ இட் ஐ வில் வெல் இன் அட்வான்ஸ். ஏன்னா அந்த பொங்கல் முடியட்டும். ஏன்னா இப்போ வந்து பொங்கல் டைமில் யாரையும் நம்ம கேட்க முடியாது. ஸோ ஐ வில் ஸ்பீக் வித் தி கார்பரேஷன் பீப்புள். அவங்க வில்லிங் அப்படின்னா, ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நடந்திருக்கு, ஒரு ஊரில் ஒரு பஞ்சாயத்து யூனியனில் வந்து அதே மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் டைப் வச்சு பண்ணலாம். ஸோ என்னுடைய கிளினிக் டைப் வச்சு நான் ஒரு 100 பேருக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டு பார்க்குறேன். கொடுத்தாங்கன்னா வெல் அண்ட் குட். ஏன்னா எல்லாமே பூஸ்டர் டோஸ்க்குனால கண்டிப்பாக கொடுப்பாங்க. இல்லை, மெட்வே வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியன்ட். ஷூர், தேங்க்யூ சார். கண்டிப்பாக ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஹலோ, ஃபஸ்ட்டு இது வேக்சினேஷன் 2 போடும்போது ஃபஸ்ட்டு இதோ செகண்ட் இதோ போடும்போது அதனுடைய இண்டிகேஷனாக ஏதோ ஃபீவர் வரும், அது வரும், இது வரும்னு சொன்னாங்க. சில பேருக்கு வர்றதில்லை. ஐ ஹவ் நாட் பீன் அட்டாக் பை தட், அந்த மாதிரி வரல. ஆனால் இந்த பூஸ்டருக்கு அந்த மாதிரி உண்டா சார்? நீங்கள் ஃபஸ்ட்டு டோஸ் செகண்ட் டோஸ்க்கு வரலன்னா பூஸ்டர் டோஸ்க்கும் வராது. அவ்வளோதான். ஃபஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ்க்கு வந்தவங்களுக்கு வந்தது அப்படின்னா இந்த டோஸ்க்கு வரலாம். பட் இண்டிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. வந்தால் தான் உங்கள் வேலை செய்யுது அப்படிங்கிறதும் கிடையாது, வரலன்னா வேலை செய்யலை அப்படிங்கிறதும் கிடையாது. அவ்வளோதான். வேக்சினேஷன் ஒவ்வொருத்தவங்க உடம்பு எந்த அளவுக்கு எடுத்துக்குதோ அதை பொறுத்து தான். சரி. ஸோ அதனால் நத்திங் டு ஒரி அபவுட் இட். தென் நீங்கள் இந்த பேசும்போது அந்த சோஷியல் டிஸ்டன்ஸு எல்லாத்தையும் பற்றி பேசினீங்க. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை, டோன்ட் மிஸ்டேக் மீ, தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நினச்சிருப்பேன். மாஸ்க், வேரிங் தி மாஸ்க் பற்றி சார் நான் கண்டிப்பாக வேரிங் எ மாஸ்க் அப்படிங்கிறது கம்பல்சரி அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் சொல்லிட்டு இருக்கோம்.
நீங்கள் கும்போணத்தில் வந்து இல்லை கும்போணத்தில் வெளியே போய் பாருங்கள், யாராவது ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறோமா சொல்லுங்கள். நான் இப்போ என் கிளினிக்கில் பேஷண்ட்டை பார்க்கும்போது ஐ எம் மெயின்டைனிங் ஆல் டைப் ஆஃப் திங்ஸ். பட் வென் ஐ கம் அவுட், நான் மாஸ்க் போட்டு போனால் என்னென்ன ஒரு 3வது கிரகத்துலேருந்து வந்தவங்க மாதிரி தான் இன்றைக்கி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டில் சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் எல்லாங்கிறது எம்ஃபசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் என்னென்னா கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்காமல் தான் இருக்கோம். இன்னும் நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்கு தான் எல்லாரையும் வேக்சின் போடுறதுக்காவது நம்ம மொபிலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொன்னேன். ஏன்னா இதை யாரும் சொல்லி கேட்க போகிறதில்ல, புரிஞ்சுட்டிங்களா? அட்லீஸ்ட் வேக்சின் போடுறதையாவது நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அதுவும் ஒரு சுயநலம் தான். நான் நாளைக்கு இப்படியே போகும்போது எனக்கு எதுவும் பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த வார்த்தை. சார், மாஸ்க் நீங்கள் சொன்னது உண்மை தான், பட் ஸ்டில் இட்ஸ் தேர். நீங்கள் ஒரு பஸ்ஸில் போய் பாருங்கள், இல்லை எங்கேயாவது போய் பாருங்கள், எங்கேயுமே அந்த கல்ச்சர், அந்த ஹேபிட்ஸ் வரல. ஸோ அது சொல்லி பிரயோஜனமே இல்லைங்கிற மாதிரி ஆகிடுச்சு. இட் இஸ் இன்ஸ்பைட் ஆஃப் இதாவது இந்த மிட்ஸ் ஆஃப் எஜுகேட்டடே இது இருக்குது, நிறைய பேர் போடாமல் இருக்காங்க. சார், அது பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வேறவர் வி கோ வி எம்ஃபசைஸ். இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என் கிளினிக்கில் வந்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா, என் ரூமுக்குள்ளே வரணும்னா மாஸ்க் இல்லாமல் யாருமே விட மாட்டேன். நீங்கள் போய் வெளியே போய் மாஸ்க் வாங்கிட்டு வா, பட் மாஸ்க் இல்லாமல் நான் பார்க்க மாட்டேன். அப்படி தான் நான் வச்சுட்ருக்கேன். பட் எக்ஸப்ஷனல் இங்கே வரதுனால, இங்கே ஒரு கேட்டட் கம்யூனிட்டினால இங்கே இப்படி ஃப்ரீயாக இருக்கேன். பட் என்னோட ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா என்னோட காஸ்டியூம்லேருந்து எல்லாமே அந்த 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் பேஷண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன். நான் உள்ளார ஒரு யாரதில்லை, அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். பட் எல்லா இடத்துலையும் நான் எம்ஃபசைஸ் பண்ணோம்னா, ஐ எம் நாட் ஒரு ஆத்தரிட்டேட்டிவ் பர்சன். அது நம்ம பேசணும்னா அது ஒரு பொலிட்டிக்கலைஸாக போயிடும். அதை தவிர இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ ஃபார் சிட்டிசன் ஹேஸ் டு ஹேவ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. சார், நீங்கள் இப்படி பேசுங்க, US UK எல்லாம் யாரும் மாஸ்க்லாம் ஒன்றுமே கிடையாது. தட்ஸ் த ரியாலிட்டி. ஈவன் இன் த எஜுகேட்டட் வேர்ல்ட், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், nobody wears the mask and no social distancing norms and everything is there. அதனால தான் இன்றைக்கி ரேட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் இஸ் வெரி வெரி ஹை இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். தேங்க்யூ டாக்டர். Sir, 2 questions on behalf of many people. ஒன்று வந்து நிறைய பேர் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து டாக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூவேக் டெட்ரா அப்படின்னு ஏதோ ஒரு வேக்சினேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களாம். டயபெட்டிக்காக இருந்தால் அது அவசியமாக எடுத்துக்கிறது, இல்லை டபுள் வேக்சினேஷன் ஆனால் அதுவே போதுமா? சார், இன்ஃப்ளூவேக் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரென்ஸ் வித் தி ப்ரெசன்ட் கோவிட் சுச்சுவேஷன். புரியுதுங்களா? இன்ஃப்ளூவேக், நெமோவேக் அப்படிங்கிறது டயபெட்டிஸ் பேஷண்ட் ஆர் மோர் சக்சஸ்டபிள் டு any respiratory tract infection like influenza and pneumococcal infections. So other ரெண்டையும் prevent பண்ணணும் அப்படின்னா they have to go for that influenza and pneumococcal and nothing related to this COVID vaccination. ஓகே, ஸோ டபுள் வேக்சினேஷன் ஆயிருந்ததுன்னா that is good enough for COVID. அதான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், it's good enough for COVID. There is no relation between influenza vaccine and COVID vaccination. ஓகே, அது செப்பரேட். அது செப்பரேட், இது செப்பரேட். So that is optional. So அது depends upon you. You can't take it out. அது வந்து it's optional தான். I won't stress upon each and everybody to take the influenza shot and pneumovac shot because it's very costlier according to people. ஏன்னா ஒரு vaccine comes on 3,500 rupees. ஸோ அவசியம் இருந்தால் போட்டுக்கலாம். If you are interested, நான் வந்து வேக்சின் போட நான் சேஃபாக பண்ணிக்கிறேன், எனக்கு முடிஞ்சளவு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா you can go ahead with the things. ஓகே. செகண்ட் கொஸ்டின், நிறைய பேர் மனசில் என்ன டவுட் இருக்குன்னு, நான் ஏற்கனவே கோவிட் வந்து ரிகவர் ஆகிருக்கேன், டபுள் வேக்சினும் போட்டிருக்கேன். ஸோ ரிலேட்டிவ்லி am I more safe because I've already got once and come back, or is it still same? Nobody is safe in this world unless otherwise everybody is vaccinated. டபுள் வேக்சினேட்டட் எல்லாமே டபுள் வேக்சினேட்டட். ப்ரீவியஸ் கோவிட் வந்தது, யாராக இருந்தாலும் nobody is safe till now. Each and every different type of virus is different mutation. But only thing is, double vaccinated, you are 50% safe and you will not die out of COVID. That's the only assurance. முன்னாடி எப்படி ஃபர்ஸ்ட் வேவ்ல எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட ரிலேஷன்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், we lost many people because of COVID. Especially during the first wave and second wave, we lost many lives. அந்த ஒரு பிரச்சனை இந்த 3வது அலையில் இருக்காது, 4வது அலையில் இருக்காது, 5வது அலையில் இருக்காது. இஃப் யூ ஆர் டபுள்லி வேக்சினேட்டட், தட் அஷூரன்ஸ் ஐ கேன் கிவ் இஃப் யூ ஆர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Maybe a little embarrassing question. I observe many people on a daily basis or a weekly basis go out to different places like Madras, Bangalore, etc. and come back.
Are we safe in this environment in this case? Though they might have been vaccinated twice or not. Sir, Maybe it looks silly, but No, it's, no. it's a question which arises in the minds of the ladies particularly. Sir, that the thing is, what I want to emphasize is, wherever you go and come back, you carry the virus and other things. So that's why I said you are not safe in any part of the world. You have to be safe by yourselves. You can't blame anyone and you can't stop anyone from going to any place and come back. No restrictions will not be hereafter from this today onwards. Maybe little bit of restrictions and lockdown aspects are just for satisfying people. When days goes, these restrictions and everything will be released and each and everything will be free. Everybody will be roaming and different type of viruses will come and go. That's the only thing what we can do from our personal aspect is take your vaccinations, wear mask as sir said, maintain the social distance as far as possible, and if you unable to do the things and if you meet people, come back to your home. Before entering the home, wash your hands. And that's the only thing what we can do. We can't prevent people from going to any place and come back. And as per your question, it's not embracing. I said nobody is safe. If you go out and come back, you have 100% possibility of taking the virus. Thank you, sir. In the same line, what is the difference between somebody vaccinated and somebody not vaccinated? That's the thing. ஒரு முள்ளு மேலே நடக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செப்பல் போட்டுட்டு நடந்தீங்கன்னா எப்படியோ செப்பல் போடாமல் வெறும் காலில் நடக்கிறதும் அதுதான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிள் லாங்குவேஜில் சொல்லலாம். நான் ரிஸ்க் எடுக்கிறேன் எனக்கு முள்ளு குத்துனாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வேக்சின் போடாதவங்க. வேக்சின் போட்டவங்க வந்து ஓரளவு செப்பல் ஹார்ட் செப்பல் போட்டிருக்கீங்க, அதையும் மீறி குத்துது அப்படின்னா அந்த இம்பேக்ட் ஆஃப் இன்ஜுரி வில் பி லெஸ். ஸோ முள் இருக்கிறது இருக்கும், முள்ளு இருக்க தான் செய்யுது. அதுதான் சொல்கிறேனே, முள்ளு இருந்துகிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி இல்லை, இன்னும் 10 வருஷம் போனாலும் இந்த வைரஸை எராடிகேட் பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் வில் கம். என்றைக்கு நம்ம சேஃப் அப்படின்னா முள்ளை எல்லாத்தையும் எராடிகேட் பண்ணணும் அப்படின்னா முள்ளை எராடிகேட் பண்ண முடியாது. அது மேலே ஒரு நல்ல தார் ரோடை நல்லா போடணும். அந்த தார் ரோடை போடணுன்னா அங்கங்கே பள்ளம் இருந்ததுன்னா ரோடு போட்டால் எப்படி இருந்தாலும் பள்ளத்தில் விழுந்தீங்கன்னா அடிப்படுவீங்க. அதுக்கு ஃபுல் ரோடையும் போடணும். ஃபுல் ரோடையும் போடணுன்னா எல்லாருமே ஒத்துழைக்கணும். ஒருத்தவங்க மட்டும் ஒத்துழைச்சா பத்தாது, எல்லாரும் ஒத்துழைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா எல்லாரும் வேக்சின் போடணும். ஸோ யூ ஹேவ் டு சார் அவன் வேக்சின் போடாததுக்கு நான் என்ன சார் பண்ணணும்னா நீங்கள் சந்தோஷமாக வெளியே போகணும்னா அவனும் வேக்சின் போட்டு தான் ஆகணும். அண்ட் இந்த வேக்சினேஷன் பண்ணனால கேன் யூ எக்ஸ்பிளைன் லிட்டில் மோர் டெக்னிக்கலி இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வாட் ஆர் தே டூயிங்? See, antibody is there in the body. Whenever any foreign antigen comes into the body, it prevents from entering into the body. Even if it enters, the damage is being reduced due to the presence of antibodies. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ரூமுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா ரூமுக்குள்ளே ஒரு கதவு இருக்கிற மாதிரி தான் ஆன்டிபாடிங்கிறது. வெளியிலேருந்து யாராவது வந்தாலும் கதவை தள்ளிட்டு தான் உள்ள வர முடியும். ஸோ அப்போ யார் வரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். அதுதான் ஆன்டிபாடியோட ரோலு. இதே நீங்கள் ஆன்டிபாடி இல்லாமல் வேக்சின் போடாமல் இருந்தீங்கன்னா கதவுலாம் திறந்துருக்கும். எவன் வேணால் உள்ளே வரலாம், எவன் வேணால் உள்ளே போகலாம். அப்போ என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இதுதான் வேக்சின் போடாதவங்களுக்கும் வேக்சின் போட்டால் என்ன ப்ரிவென்ஷன் அப்படிங்க. ஸோ வேக்சின் போட்டிங்க அப்படின்னா 4 பக்கமும் செவர் இருக்குது, கதவு இருக்குது, எல்லாம் பூட்டி இருக்குது. அதையும் மீறி வருது அப்படின்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வருது அப்படின்னா அதை உடச்சிட்டு தான் உள்ளே வரணும். உடச்சிட்டு வர வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, அதை நம்ம உடம்பு வந்து ஃபேஸ் பண்ண முடியும். அதுதான் அந்த டபுள் வேக்சினேஷன். Then in a different context, இங்கே வேப்பத்தூர் ஹெல்த் சென்டரில் போயிருந்து கேட்டோம். They are also talking about in a week's time they will come here as a camp. They are talking about sir, it. If it happens, I will update you. Sir, if you are able to do the things, you go ahead with the things. But I am not responsible for anything. No. இல்லை வேப்பத்தூர் பிஎஸ்சிலேருந்து வராங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் யாராவது வந்து கூட இருந்து போடுவாங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வந்து போடுறாங்க, நாளைக்கு எனக்கு வேக்சின் அப்டேட் ஆகலை அப்படின்னா எனக்கு தெரியல. அதனால யூ கோஆர்டினேட் வித் யுவர் பீப்புள். இஃப் யூ நீட் எனி அசிஸ்டன்ஸ் ஐ கேன் டூ இட் அவுட். அதர்வைஸ் ஐ எம் நாட் கம்பல்லிங் எனி ஒன் in this apartments to come and get vaccinated under me or treatment under me. நான் என்றைக்குமே சொல்கிற வார்த்தை அதுதான். நான் மட்டுமே எனக்கு எல்லாம் பண்ணுவேன்னு நான் சொல்ல வரல. I am just doing as a very very small favor for the people who are residing here.
ஜஸ்ட் என்னால் முடிஞ்ச உதவி பண்ணலாம் அப்படின்னா நான் பண்ணித்தரேன். இல்லை வேப்பத்தூள் உள்ளவங்க வந்து பண்ணுறாங்க, கேம்ப் பண்ணுறாங்கன்னா பண்ணட்டும், நீங்கள் பண்ணீங்க. பட் அதுதான் விஷயம். நான் திருப்பி சொல்கிறது தான், நான் கம்பல் பண்ணி நான் தான் இங்கே பண்ணுவேன் நான் சொல்ல வரல. they said on their own that they are coming and they will let Sir, us know you the date. please coordinate with your இங்கே உள்ள tell them. பீப்புளோட கோஆர்டினேட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கோ அட் வித் தம். இல்லை என்னோட ஹெல்ப் வேணும்னா எனக்கு கேளுங்க, நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன் தவிர நான் எதுவுமே இதில் வந்து. But they also said that government in the avaluk instruction இன்னும் வரல. If it's still applicable, they எதுக்கு said சார்? they have not got the actual paperwork to Sir, booster start. vaccinations has been started, sir. But all over in this area itself? Everywhere it has been started and I have been vaccinated with the booster dose. Okay. Okay. So booster dose has been started, but the vials amount அதெல்லாம் வந்து என்னன்னு தெரியல. அந்த ஸ்டாக் லெவல்ஸ் என்னங்கிறது தெரியாது. வெளியில் போய் போடலாமா அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கரெக்டாக தெரியல. அதனால தான் நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து 100% பெர்ஃபெக்டாக பண்ணணும். நானும் ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன், சர்டிஃபிகேட் உங்களுக்கு நான் பூஸ்டர் டோஸ் போடுறேன்னா பூஸ்டர் டோஸ் போடுற அத்தனை பேருக்கும் சர்டிஃபிகேட் வரணும். லாஸ்ட் டைம் நடந்த ஹிக்கப்ஸ் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் இவ்வளோ கேர்ஃபுல்லாக அந்த வார்த்தையை விடுறேன். ஏன்னா நான் நாளைக்கு எந்த மக்கள்கிட்ட நான் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு நான் வேக்சின் போடுறனாலும் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு வார்த்தை சொல்கிற வார்த்தை என்ன சொல்லுவேன்னா, ஐ நீட் எவ்ரி ஒன் ஷுட் பி அப்டேட்டட். அப்படி பண்ணுறீங்கன்னா வந்து இங்கே போட்டு கொடுங்க, இல்லைன்னா போடாங்க. அது நீங்கள் அதை கேட்டுங்க. வேப்பத்தூர் பிஎஸ்சிலேருந்து வந்து போடுறாங்க அப்படின்னா இட் ஷுட் பி அப்டேட்டட் ஃப்ரம் தி வெப்சைட். அது பண்ண முடியுமான்னு கேட்டுங்க. சும்மா கணக்குக்காக நானும் வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு போகிறதுங்கிறது ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட். மேபி இட்ஸ் அப் டு யூ டு டிசைட். A little away from this media once again, I have read that Singapore is the first country where they had made the postmortem of a COVID case, and after the postmortem they have found out that this is easily curable by doses of aspirin. This is what they are trying to promote. How is this a news a right one, or how people can take itங்கிறதா என்னோட கொஸ்டின் சார். அவங்க வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் வச்சு ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க சார். இப்போ இன்னும் அந்த ஆஸ்பிரினை கொடுத்து வெதர் வி ஆர் ஏபிள் டு க்யூர் த டிசீஸ் அப்படிங்கிறதுக்கு வி நீட் எ பைலட் ஸ்டடி. புரிஞ்சுட்டிங்களா? ஏன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடியிலேருந்து அந்த எடுத்த இதை வச்சு ஆட்டாப்சி பண்ணி அதில் ஆஸ்பிரின் கொடுத்தால் அந்த பர்டிகுலர் வே ஆஃப் திங்ஸை வந்து பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட ரோல். பட் எனிதிங் வில் பி கம்ப்ளீட்டட் ஒன்லி வென் யூ டூ எ போஸ்ட் சர்வேயல் ஸ்டடி. அப்படின்னா என்ன சொல்கிறோம்னா, இப்போ ஒரு மாத்திரை நீங்கள் பிபி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாத்திரை மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 200 பேர் கொடுத்து எந்த அளவுக்கு பிபியை குறைச்சிருக்கு, எப்படி குறைச்சிருக்கு, என்னென்ன விதமாக குறைச்சிருக்குங்கிறத படிப்பாங்க. அதே மாதிரி இன்னும் எந்த எவிடன்ஸும் வரல. மேபி இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம், மேபி an year, maybe the role of aspirin will be coming up. Still now what you said is true. நானும் படித்தேன், அது நல்லாவே படித்தேன். பட் as a layman I can't comment on the things. சயின்டிஃபிக்கலாக பேசலாம், இங்கே பேசுகிறது பல விஷயங்கள் இருக்குது. பட் எந்த ஒரு எவிடன்ஸ் பேஸ் இன்ஃபர்மேஷனும் இல்லை சார். ஸோ ஒரு ஆதாரபூர்வமாக எதுவும் இல்லாமல் நம்ம வந்து இது கொடுத்தா சரியாகுமா அப்படின்னு நான் சொல்ல முடியாது. தேங்க்யூ சார். ஸோ ஷூர். ஸோ தேங்க்யூ. ஸோ மேபி நான் பொங்கல் முடிஞ்சு என்ன ஷார்ட் டைம்லலாம் நான் பேச முடியல, நான் ஓபி இன்னைக்கு வச்சதுனால. இன்னொரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக சீதாராமனை வச்சுட்டு ஐ வில் ஹேவ் எ டிஸ்கஷன் மாதிரி பண்ணுறேன். ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு ஓப்பன் டிஸ்கஷனாக உங்களுடைய கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். நான் அறிவுரை சொல்கிற அளவுக்கு நான் எதுவும் அந்தளவுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் சொல்லி போர் அடிக்க விருப்பப்படல. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு பல்வேறு விதமான சந்தேகங்கள் எல்லாமே இருக்கும். மேபி இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் ஒரு அனதர் டே வி வில் ஹேவ் எ ரிலாக்ஸ்டு ஒரு ஈவினிங் ஒரு chat and we will have a open discussion if you are interested to discuss any type of things. Okay, thank you.